இன்னைக்கோட இந்தியன் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படிமே இட் இஸ் ஸ்டில் வீக். இன்னுமே பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் ஆகலை. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 55,400 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான லெவல். ஸோ மார்க்கெட் அந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பை சைட் மூமெண்ட், ஸ்ட்ராங்கான பை சைட் மூமெண்ட் இருக்கும். ஸோ நிஃப்டியை அதில் சேம் டைம் பார்க்கும்போது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகலை. பட் ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டி வந்து பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,280 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், 24,410 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,080க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் 24,080க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த 24,130 வரைக்கும் போகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,130க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 24,410 வரைக்குமே போகும். இது வந்து இம்பார்ட்டண்டான ஏரியாஸ். ஸோ ஆர் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் 23,810க்கு கீழே ஓப்பன் ஆகுது. அகெயின் 23,810க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போயிடும். ஸோ இந்த 24,080 அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஏரியா. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது ரெண்டுமே இல்லை. மார்க்கெட் வந்து 23,960ல் ஓப்பன் ஆகி ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 24,000 வரைக்கும் மேலே போகும். ஸோ இதெல்லாமே லெவல்ஸ், இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் 23,960க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போயிடும். மேலே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா 24,000 வரைக்கும் போகும். கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போயிடும். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் இந்த 24,130 அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்டான ஏரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் இந்த 24,130ல் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணலாம். இது அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஸோ 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் கேப்சர் பண்ணலாம். ஸோ அகெயின் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியுமே அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நான் சொல்லியிருக்கேன் பேங்க் நிஃப்டியில் வந்து 55,400 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா. ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, லைக் அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா இட் வில் பி அ வெரி ஸ்ட்ராங் புல் மூமெண்ட். ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் அதுவுமே செக் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டியுமே. ஸோ இந்த 24,130 அகெயின் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஒருவேளை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு அண்ட் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலுமே மார்க்கெட் இந்த 24,080ல் பட்டுட்டு தான் வந்து மார்க்கெட் மேலே போகணும். ஸோ 24,130க்கும் 24,80க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் லைக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,130ல் ஓப்பன் ஆனாலுமே இந்த 24,080 இந்த லெவலில் பட்டுட்டு தான் மார்க்கெட் மேலே போகணும். ஸோ இன்றைக்கோட இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி அனாலிசிஸ் இதுதான். ஸோ ஜஸ்ட் பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணக்கூடிய இடம் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. தேங்க்யூ.